ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாருங்க மிஸ்டர் எஜுகேட்டர் சேனல். வெல்கம் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். இது முக்கியமான 5 மார்க். இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 5 மார்க். இந்த லெசன்ல ஒரு 3 4 ஒரு 4 5 5 மார்க் கிட்ட ஒன்னு இருக்கும். அதுல இது முக்கியமான 5 மார்க்னா அந்த 4 5ல இதுவும் ஒன்னு வரும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். இருக்கிறதுலே இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்லயே இது வந்து நம்ம செகண்ட் 5 மார்க் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து கூலும்ஸ் லாவோட ஆஸ்பெக்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லாவோட 5 மார்க் ஒன்று பார்த்துருப்போம். அது 5 மார்க்காவும் கேட்பான், 3 மார்க்கும் கேட்பான், இல்லை 2.2 மார்க்கும் கேட்பான். ஆனால் இதுல அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த டெரிவேஷன் வந்து ஃபுல்லா போட்டாகணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க். இதுவும் சரி, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுவும் சரி. ஓகே, இப்போ நம்ம இந்த இந்த வீடியோல என்ன பண்ணோம், டியூ டு ஆக்சல் பாயிண்ட் தான் போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆக்சல் பாயிண்ட் இருக்கும். இன் டைபோல்ல ஆக்சல் பாயிண்ட்னா என்ன, ஈக்குவல் பாயிண்ட் என்னதுன்னா, ஆக்சல் பாயிண்ட்னா இப்போ இந்த மாதிரி ஹாரிசான்டலா இருக்கு பாத்தீங்களா லைனு. இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேஷனே போகுது. இந்த டயக்ராம்ல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா, ஆக்சல் பாயிண்ட்னா இப்போ நான் சொல்றேன் அதை பத்தி. இப்போ வந்து இங்க பாருங்களேன், டைபோல் ஒன்று இருக்கு, இங்க வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கு, ஐ மீன் நெகட்டிவ் சார்ஜ் இங்க ஒன்று இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஒன்று இருக்கு. இது ஒரு டைபோல் கரெக்டா. இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இது வந்து ஏ, இது ரெண்டும் செட்டா 2a. ஓகே, இப்போ வந்து இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சின்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ் அங்க. இப்போ வந்து சி வந்து அங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து அங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வந்து அது எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் தான் இந்த இந்த கொஸ்டினோட கான்செப்ட். அதை நம்ம டெரைவ் பண்ணி நம்ம இது காட்ட போறோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டெரிவேஷன். அதாவது குழப்பற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இது இப்போ இந்த டெரிவேஷனை ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இது முதல்ல நான் டயக்ராம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது. இது வந்து மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல இருக்க டிஸ்டன்ஸ் இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. ஸோ இந்த நடுவில் இந்த பீன்னு நடுவில் இருக்க பாயிண்ட், டைபோலுக்கு நடுவில் இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் சிக்கு உள்ள பாயிண்ட் வந்து இங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ், அதுக்கு என்ன பேர்னா ஆர். ஆர் இந்த இந்த ஆக்சல் பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஹாரிசான்டல் லைன் இஸ் நோன் அஸ் ஆக்சல் பாயிண்ட். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். அங்கிருந்து என்ன இது அங்கிருந்து அந்த பாயிண்ட் சார்ஜ்ல இந்த டைபோல்னால அது எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு எஃபெக்ட் காட்டுதோ அதுதான் இந்த கான்செப்ட். அதெல்லாம் நம்ம இப்போ டெரைவ் பண்ணி நம்ம காட்ட போறோம். ஸோ இப்போ வந்து சின்ற பாயிண்ட் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா படி போறாங்க. இப்போ வந்து ரெண்டு சார்ஜுக்கு நல்ல இருக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணோம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது, நான் ஃபர்ஸ்ட் போன கிளாஸ் வந்து நான் கிளாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்து நினைக்கிறேன். அதுல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா E is equal to, இங்க எழுதுனா தெளிவா இருக்காது, கிளாஸ் 4ல இருக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நான் என்ன சொல்றேன், E is equal to K into Q by R square. கரெக்டா? ஆர் K into Q by R square. இதுதானே ஃபார்முலா? எஸ், ஆமா, இதுதான் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இப்போ இதை வச்சுதான் அவங்க டெரிவேஷனே போட்டிருப்பாங்க. நீங்களே பாருங்களேன். இப்போ வந்து இங்க வாங்க, இங்க வந்து மைனஸ் கியூ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூக்கு எடுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டு சி அட் பிளஸ் கியூ. பிளஸ் கியூக்கு எடுப்பது இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூன்றது. இ இசிக்கல் டு கேவோட வேல்யூ என்ன சொன்னேன், 1/4πε0. இந்த கேக்கு பதிலாக தான் இது எழுதிருக்காங்க, 1/4πε0. ஓகே, ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கியூ சார்ஜ் பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்க பாருங்களேன், ஆர் ஸ்கொயர்னா என்ன, டிஸ்டன்ஸ் தானே அந்த நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸை அதுதான் இந்த மாதிரி இப்போ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது இந்த டைபோலுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஒரு சார்ஜுக்கும் இருக்கு. அந்த டைபோல் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கா, அதுக்கும் இது இங்க இருக்க ஒரு சார்ஜுக்கும், இந்த ரெண்டு சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏ.
இதுவும் ஏ கரெக்டா. ஆனா இங்க இருக்க ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கும் இங்க நடுவுல இருக்க பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர் சொல்லி கொடுத்தனா, அப்ப இந்த ஆறு தானே இங்க என்ன வரும். இந்த பிளஸ் கியூக்கு நம்ம ஆர் எடுத்தோம்னா என்ன போறது, இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டா. ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அதாவது சிம்பிளா சொல்ல போனா நம்ம இதுல எவ்வளவு பாயிண்ட், இதுல வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிதுன்னா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுதுன்னா நம்மளோட கான்செப்ட். சோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த பிளஸ் கியூக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். இ பிளஸ் இருக்கு பாருங்க இங்க ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூக்கு தான் நம்ம வந்து இது எடுக்கிறோம். ஆக்சுவலா கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் கியூக்கு வந்து ஃபார்முலா எழுதுறோம். இ இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலா 1/4 எக்ஸ் நாட் கியூ சார்ஜ் பை அதோட ஆர் ஸ்கொயர். ஆறு தான் வந்து இங்க ஆர் மைனஸ் ஏ. இது மொத்தமா ஆறா. இது வந்து இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு சார்ஜுக்கும் நீங்க பாருங்களேன், அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஏவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆறு, அந்த குறிப்பிட்ட பாசிட்டிவ் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இது எப்படி எழுதுவாங்க, ஆர் மைனஸ் ஏ தான் அதோட அது மாதிரி எழுதுறாங்க டிஸ்டன்ஸ். ஸோ வந்து ஆர் ஸ்கொயர்னால ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலால வந்து கே கியூ பை ஆர் ஸ்கொயர், இங்க ஆருக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பதிலாக ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகே. அடுத்து சரி ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இ மைனஸ்க்கு பாக்குறோம். இ மைனஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கரெக்டா. அப்போ இதுக்கு முன்னாடி முன்னாடி மைனஸ் மைனஸ் கண்டிப்பா வரணும். இதோ இங்க இங்க போட்டிருக்காங்க மைனஸ். இந்த மைனஸே அடிச்சிட்டேன் நானு, சாரி. இந்த மைனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்க போட்டாதான் ஆன்சர் கரெக்டா வரும். ஒரு மைனஸ் நீங்க விட்டாலும் போக போற ஸ்டெப்ல அது ஒரு பக்க விளைவாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து டோட்டல் நெட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே, சிம்பிளான ஃபார்முலா தானே. அப்போ இங்க பாருங்க இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் பிளஸ் இ மைனஸ் கட்டுறது. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் இதுதானே ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஆமா, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர். இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் நம்ம பிளஸ் பண்ணி எழுதுனா அதுதான் இதோட டெரிவேஷனோட லாஸ்ட் ஆன்சர். இப்போ இந்த டெரிவேஷனை நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இல்லையா, வாங்க. ஓகே, கிளாஸ் போர்டுக்கு வந்தாச்சு. நல்லா அழிச்சு. ஆக்சுவலி இது ஒரு கொஞ்சம் பெரிய டெரிவேஷன். ம் இப்போ வந்து இ டோட்டல் இருக்கா, இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் பிளஸ் இன்டு இ மைனஸ். இ பிளஸ் இங்க இ மைனஸ் நான் எதை டினோட் பண்றேன்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ நம்ம படிச்சோம்ல. இப்போ வந்து இ பிளஸ்னா என்னது, 1/4 எக்ஸலன் நாட் நத்திங் பட் இது ஒரு கே ஓட வேல்யூ, கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். தென் இது வந்து இ பிளஸ். இ மைனஸ்க்கு எழுதப்ப இங்க ஒரு மைனஸ், அதுக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/4 எக்ஸலன் நாட் இன்டு கியூ பை இங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்ட்டேன். இங்க பாருங்க, கீழே இங்க ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்க மேல ஆர் மைனஸ் ஏ, இங்க ஏன் ஆர் பிளஸ் ஏன்னா, ஏன்னா இங்க நீங்க பாருங்களேன். சோ வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இ பிளஸ்க்கு போட்டோம். இந்த சார்ஜுக்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம், பிக்கு வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஏ கதைக்கு வாங்க, அதாவது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ வந்து இது டோட்டலான டிஸ்டன்ஸ் வந்து இங்க, அதாவது இங்க ஓன்ற பாயிண்ட்டுக்கும் இங்க சிக்கு பாயிண்ட் வந்து மொத்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம அவங்க ஆறுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சோ இப்போ மீதி இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஏ தானே, மீதி இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஏ தானே. அப்போ வந்து இது ஒரு ஆறு, இது இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒன்னா ஆர் பிளஸ் ஏ தானே. அப்போ அதை டிஸ்டன்ஸா எழுத முடியும். அப்ப அதான கான்செப்ட், ரைட்டா. அதனாலதான் இங்க வந்து -1/4 ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ், அதனால மைனஸ் கியூ பை ஆர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஐ மீன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா ஆர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஏன்னா இது ஓன்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும், அதுக்கு டிஸ்டன்ஸ் ஆறு.
ஆனா இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து அது தள்ளி இருக்கு இந்த சைடு. அப்ப இது வந்து பிளஸ் பண்ணி தானே எழுதணும். அந்த கான்செப்ட் தான் ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பிளஸ் பண்ணி எழுதுறாங்க. ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டு பி கேப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நானு இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அது கவலை இல்லை. இங்க ரெண்டுத்துக்கும் காமன் டேர்மை நான் வெளியே எடுக்க போறேன். 1/4π காமனா இருக்கு. கியூ அது மேல இருக்கு. இந்த கியூவும் காமனா இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் வெளியே எழுதிட்டேன். q/4π வருமா? அப்படியே இங்க இது வந்து நான் வெளியே எடுத்துட்டேன் ஆக்சுவலி. இப்போ வந்து உள்ள என்ன இருக்கு? 1/r - a the whole square. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்க வந்து உள்ள பிளஸ்ஸா மாறி இருக்கும். அப்போ 1/r + a the whole square ஹோல் பிராக்கெட் முடிச்சு இங்க பி கேப். ஸோ இப்போ இத நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். என்னது? கிராஸ் மல்டிப்ளை. போர்டு அதுல தீஞ்சிடுச்சு. அதை நான் ரப் பண்ண வேண்டிய நிலைமை. ஒரு சாரி கண்டினியூஷனே இல்லாம இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெரி வெரி சாரி. கியூ பை நான் ஒன்னு எழுதுதான் அது எங்கேயோ போயிடுது. q/4πε இருக்கா இங்க. ஸோ உள்ள என்ன நம்ம பார்த்தோம் வந்து 1 அப்போ கிராஸ் மல்டிப்ளை ஆயிடும். இங்க வந்து ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டு ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான ஃபார்முலா. ஸோ இது வந்து a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட்ல இருக்குது. இது வந்து a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட்ல இருக்குது. இப்போ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஏன்ற இடத்துல வந்து இப்போ ஆர் இருக்குது, பின்ற இடத்துல வந்து ஏ இருக்கு. அப்போ வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஆர்ஏன்னு கிடைக்குதா? இப்ப அதுவே இந்த மைனஸ் போட்டு இங்க மைனஸ் ஆஃப் இப்ப ஆர் மைனஸ் ஏ இதே தான் டிக்டாவா வரும். இங்க பிளஸ் 2r அங்க -2r வரும். இங்க வந்து என்னால ஃபுல்லா எழுத முடியல ஆக்சுவலி. ஏன்னா வந்து இடம் பத்தல. இருங்க நான் ட்ரை பண்றேன். q பை குட்டியா எழுதணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ வந்து q/4πε போட்டு εr கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஆர்ஏ. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 இன்டூ ஆர்ஏ. பாடி பத்திச்சு. ஓகே, அப்படியே டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைனஸ் உள்ள போயிடுது. ஸோ இந்த மைனஸ் உள்ள போனதுக்கப்புறமா இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆயிடும். இந்த ஏ பிளஸ்ல எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ்ல எல்லாம் பிளஸ் ஆகும். ஸோ இந்த ஆர் ஸ்கொயருக்கு இந்த ஏ ஸ்கொயர் இங்க இருக்க ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஏன்னா மைனஸ் மைனஸ் போயிடும். இங்க ரெண்டுமே இங்க ஒரு +2r இங்க ஒரு +2r. அப்ப வந்து இங்க வந்து 4ra டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கிற நான் இஷ்டத்துக்கு ஐயோ உண்மையாலே கிட்டேன். ஸோ இங்க என்ன இருக்கும்? இங்க 2r இங்க ஒரு 2r. அப்போ வந்து இங்க 4raன்னு இருக்குமா? அப்போ வந்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இதானா இப்போ இப்படிதானே இருக்கும். வெளியே வந்து q/4πε0 இங்க வந்து p. இங்க இங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இங்க கான்செப்ட் இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா a ஓட r பெருசு. கரெக்டா? கான்செப்ட் படி ரொம்ப ரொம்ப பெருசு. நான் ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், புக்லயே கொடுத்துருப்பாங்க அது.
இப்போ இந்த ஸ்டெப்ல ஆறு தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் பெருசு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. சோ வந்து ஆர்னா என்னன்னா, இங்க சென்டர் டைபோலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்தோம் அங்க சின்ற ஒரு பாயிண்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதாவது டைபோல் மூமெண்ட் தாண்டி இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து பெருசு, அதோட டிஸ்டன்ஸ் வந்து பெருசா இருக்கு. ஆனா இந்த ஏன்ற ஒரு டிஸ்டன்ஸை பாத்தீங்கன்னா, இங்க இந்த டைபோலுக்கு நடுவுல ஒரு சார்ஜுக்கும் சென்டர் ஆஃப் த டைபோலுக்கும் நடுவுல இருக்க சார்ஜ் தான். சோ இதை கம்பேர் பண்ணி இது ரொம்ப ரொம்ப சின்னது. சோ இது என்ன பண்றாங்கன்னா அதுதான் அந்த மாதிரி எழுதுறாங்க, ஆர் இஸ் மோர் கிரேட்டர் தென் ஏ. அதுதான் இங்க அவங்க எழுதியிருக்காங்க, இந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல வந்து, சோ இங்க வந்து ஆறு தான் பெருசுனால இங்க ஏ எல்லாம் நெக்லிஜ் பண்ணிடுறாங்க. இங்க ஏ எல்லாம் இப்போ வந்து இந்த அடுத்த ஸ்டெப்ல வந்து நெக்லிஜ் ஆயிடும். அப்போ வந்து இங்க ஏ நெக்லிஜ் ஆயிடுச்சுன்னா கீழே இந்த ஏ இருக்காது, கரெக்டா? டினாமினேட்ல அந்த ஏ இருக்காது, மேலேயும் ஏ இருக்காது. சோ என்ன நடக்குது இப்போ? இப்போ வந்து கியூ, புதுசா எழுதுறேன், கியூ பை, எங்க எழுதிச்சு, கியூ பை, சாரி, கியூ பை ஃபோர் பை எக்ஸலன் நாட் இருக்கா? அப்போ வந்து ஃபோர் 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 கியூ ஃபோர் ஆர் ஸ்கொயர். இப்போ இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கும், வெளியே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கும், கரெக்டா? அப்போ ரெண்டா சேர்ந்து ஆர் பவர் ஃபோரா மாறிடும் அந்த இடத்துல. ஆனா மேல என்ன இருக்கும், ஃபோர் இன்டூ ஏ, சாரி ஏ தான் நெக்லிஜ் ஆயிடுச்சு இல்ல, ஏ நெக்லிஜ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பி இருக்கும். இங்க வந்து ஒரு நிமிஷம் ரைஸ், நான் அழிச்சிட்டு மொத்தமா இல்ல, கியூ பை ஃபோர் பை எக்ஸலன் நாட் இருக்குமா? இப்ப இங்க என்ன இருக்கு, இப்ப வந்து ஃபோர் இன்டூ ஆர், ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கா கான்செப்ட்? இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஆரோட ஏ கிரேட்டர் சொல்லிடுறாங்க நம்மளுக்கு. இது ஒரு கான்செப்ட் இங்க ஒண்ணு வருமா? சோ வந்து இங்க கீழே இருக்க ஏ வந்து போயிடும், ஏன்னா வந்து நெக்லிஜ் பண்ணிடுறாங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட், யாரோட கம்பேர் பண்ணி சின்னதா இருக்குனால அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது சம்முல சொல்லிட்டு அதை நெக்லிஜ் பண்ணிடுறாங்க. இப்போ மேல இருக்கு வந்து ஃபோர் ஆர் ஏ, இங்க இங்க ஒரு பின்னு ஒண்ணு விட்டோம் பாருங்க, அது வரும். இப்போ வந்து இது 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 உள்ள கொண்டு வராங்க, இது உள்ள கொண்டு வராங்க. அப்போ வந்து 1/4 எக்ஸலன் நாட் இருக்குதா? அப்போ வந்து ஃபோர் கியூ ஆர் ஏ பி டிவைடட் பை, இங்க ஏ ஸ்கொயர் போயிடும். அப்ப நான் வந்து ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் வெளியே, அதாவது ஆர் பவர் ஃபோர்னு எழுதலாமா? அத பவர் ரெண்டுமே ஆட் பண்ணலாம் அந்த மேக்ஸோட ரூலை வச்சு. இப்போ வந்து ஆர் பவர் ஃபோரா மாறிடும், ஸ்கொயர் ஆயிடும். ஓகே, இங்க வந்து டூ பி கியூ டூ பி கியூ ஏ வந்து நம்ம வந்து பின்னு எழுதலாம். இது வந்து ஒரு இது டைபோல் மூமெண்டோட இது கான்செப்ட்ல வந்து ஒரு ஃபார்முலா. இதோ அது வந்து இங்க புக்லயே நம்ம மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதோ இங்க இருப்பாருங்க. சின்ஸ் 2aqp ஈக்குவல் டு பி வெக்டார், அதபடியா தான் இங்க வந்து பின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அப்போ இங்க வந்து இங்க நம்மளுக்கு வந்து 4qap இருக்கு. சாரி, ஏ வந்து நெக்லிஜ் ஆயிடும்ல, அதை எழுதிட்டு இருக்கேன் பாருங்க, நான் ஏ வந்து போயிடும். சோ வந்து 4q, ஸோ 4q, அப்போ வந்து இங்க வந்து டூ டூ கியூஏ வந்து நம்ம வந்து பின்னு எழுதலாம். ஆனா வந்து இங்க ஃபோருக்கு, அதாவது இன்னொன்னு வந்து அதிகமா இருக்கு, 2 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கனால நம்ம
2Pன்னு எழுதலாமா? 2P பை இங்க இங்க ஒரு ஆர் இருக்குதா, இங்க ஒரு ஆர் பவர் 4ல இருந்து உனக்கு கேன்சல் வேணும். இப்போ வந்து ஆர் கியூவா மாறிடுமா? ஸோ த ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் டைபோல் இருக்குது என்ன ஆக்சல் பாயிண்ட் இஸ் திஸ் இஸ் த டெரிவேஷன். இவ்வளவுதான், இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். நான் ஆக்சுவலி புக்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இருந்தது இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த டைபோல் சொல்லிட்டு ஒரு டைபோல் மூமெண்ட் வச்சிருக்காங்க. அதை தாண்டி சின்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் சார்ஜ்ல வந்து பிளஸ் கியூ ஒன்று இருக்கு, மைனஸ் கியூ, அதாவது ரெண்டு சார்ஜ் இருக்கு. அதுல வந்து ஓன்ற ஒரு பாயிண்ட் சென்டர் ஆஃப் த டைபோல் வச்சுக்கிறாங்க. அங்க இருந்து சின்னு ஒரு பாயிண்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு வச்சுக்கிறாங்க. ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு டைபோல் இருக்கிற டிஸ்டன்ஸ் இது ஒரு ஏ பிரிச்சிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி, அதாவது பாசிட்டிவ் சார்ஜுக்குள்ள இருக்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குமோ அந்த ஃபார்ம்ல வச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இஸ் ஈக்குவல் டு கியூ பை கே கியூ பை ஆர் ஸ்கொயரா. அப்போ வந்து இந்த கேவோட வேல்யூ 1/4 நாட் கியூ எடுத்துட்டாங்க. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்க ஏக்கன்னு டயக்ராம்ல பாருங்க. டயக்ராம தெளிவா பாருங்க. இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் கண்டுபிடிக்கிறதுனால இங்க சிக்குள்ள ஒரு பாயிண்ட்டும் இந்த சென்டரோட டைபோல் ஓக்கு ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆறு. ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ ஆர் மைனஸ் இந்த ஒரு இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணாதானே நம்மளுக்கு அது இது கிடைக்கும். ஸோ அதனால அந்த டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த இ பிளஸ். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி கண்டுபிடிச்சு அப்ப வந்து ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்றாங்க, இப்போ வந்து இங்க சிக்கும் அந்த டைபோலோட மிடில் இருக்கிறது வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து ஆறு. ஸோ வந்து இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதனால அது பிளஸ் பண்ணிக்கணும். அது இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கனால இங்க ஆர் பிளஸ் ஏன்றாங்க. ஸோ வந்து இங்க கே கியூ பை ஆர் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போ வந்து கேவோட வேல்யூ 1/4 நாட் கியூ பை ஆரோட வேல்யூ தான் வந்து டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. தென் இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து மைனஸ் கியூ, அதாவது அதனால இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. நல்லா இந்த இது ரொம்ப முக்கியம், நிறைய பேர் இங்க இடத்துல தப்பு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுனால இ டோட்டல் பண்றாங்க. இ டோட்டல் பண்றாங்க, அதாவது இ பிளஸ் இ மைனஸ், அதாவது இந்த ஈக்குவேஷனையும் ஐயோ என்னடா எழுத மாட்டேங்குது, இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்றாங்க. அதாவது 1/4 ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 ஆர் பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் டீச்சர். இப்போ வந்து 1/4 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, காமனா இருக்குது அப்படியே வெளியே. இங்க கியூவும் இருக்கு இங்க கியூ இருக்கு, காமனா இருக்குது அப்படியே வெளியே எடுத்துடுறாங்க. அடுத்த ஸ்டெப்ல பாருங்களேன். அடுத்த ஸ்டெப்ல வந்து இங்க கியூ பை 4/4 எடுத்துட்டாங்க. 1/r-a மைனஸ் ஆஃப் 1/r+a the whole ஸ்கொயர் அப்படி இருக்கா. E is equal to 1/4 இந்த கியூ அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இதை கிராஸ் மல்டிபிளை பண்றாங்க, நீங்களே தெரியும். இந்த வந்து r+a மேல போயிடும், இங்க வந்து r-a இந்த மேல வந்துடும். கீழே டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. சரி சரி, இது வந்து ஏ பிளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்ல இருக்குது. அது வந்து எப்படி எழுதலாம்னா அல்ஜிப்ரால இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ஐயோ, இதுதான் 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 எக்ஸாக்டான ஃபார்முலா. அந்த அந்த சம்ல அந்த இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டெரிவேஷன்ல. அதுபடிதான் இந்த இது வந்திருக்கு, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போது உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்புறம் இந்த ஸ்டெப்பு போய் இந்த மாதிரி வந்து நிற்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 1/4 அப்படியே இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உள்ள எடுத்துருவாங்க. இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, இதோ இது நோட் பண்ணிக்கோங்க, ஆர் வந்து ஆறு தான் பெருசா இருக்கும் ஏவோட. ஏன்னா அங்க டயக்ராம்லயே அவன் சொல்லியிருப்பான்,
ஏன்னா இங்க டைபோலுக்கும் அது ஒரு சார்ஜுக்கோட டிஸ்டன்ஸ் தான் ஏ. மொத்தபடி இங்க ஓ சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் சி இருக்கிற வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆறு. அப்ப ஆறு பெருசா ஏ பெருசா கேட்டா ஆறு தான் பெருசு சொல்லிட்டா. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா நெக்லிஜ் பண்ணிடுறாங்க. போச்சு. சாரி கைஸ். ஏன் தெரியல. சரி ஓகே விடுங்க. இப்ப வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து இப்போ ஏ போயிடுச்சுன்னா என்ன இங்க இருக்கு என்ன இருக்கும்? 4 இன்டூ கியூபி மட்டும்தான் இருக்கும். கியூபி ஆர் இருக்கும். அங்க வந்து 2 இன்டூ ஏ கியூபி வந்து ஒரு பி, அதாவது ஒரு பிக்கு சமம் ரெப்ரஸ் பண்ணுவோம். இங்க வந்து 4 இன்டூ ஏ கியூபி இருக்கு. அதாவது 2 மடங்கு அதிகமா இருக்கறனால 2 மடங்கு அதனால இங்க வந்து 2பின்னு இருக்கும். இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா 4க்குள்ள எத்தனை 2 இருக்குன்னா 2 2 இருக்கா, அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து 2 டிவைடட் டிவைடட் பை இங்க ஒரு ஆர்க்கும் இங்க ஒரு ஆர் ஒன்று கேன்சல் ஆயிடும். ஸோ வந்து ஆர் கியூபா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் ஃபார்முலா. இந்த டெரிவேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டெரிவேஷன். இது 5 மார்க்ல வரும். ஒரு முக்கியமான 5 மார்க் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் கைஸ். பை. தேங்க்யூ.